டெல்லியின் அழகை ரசிங்க எல்லாரும். பாதையே இல்லை, எங்கேயோ போறான்டா போய் வந்து. மக்களே கதவுக்கு எனக்கு இடையில வந்து ஒரு சான் இருக்கு மக்களே. இந்த ஐயோ கடவுள், இந்த யூஸ் எல்லாம் கடவுளே என்ன செய்யறானே. இங்கால டாக்ஸி இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ வச்சு செய்யறாங்க 3 பேரும். கடவுளே அவ்வளோ புது பைக்கு நிற்கிது. புதுமலை KTM 200 RC எல்லாம் நிற்கிது. இது வழி இது ஒரு பைக் மார்க்கெட்டில் நிற்கிறோம். இது ஃபுல்லாகவே பைக் மார்க்கெட். இங்கே வரைக்கும் ஃபுல்லாக பைக் தான் நிற்கிது. எல்லா பைக்கும் நிற்கிது ஃபுல்லாக. போன இடத்துல உடம்பு ஏறாமல் போய்விட்ட காரணத்தால் இப்போ ரூமுக்கு போய் கண்டுக்கிறேன். ரோட்டெல்லாம் அங்கே மாட்டிக்கிறாங்க. ஓகேண்டா ஓகே, அப்படி போலீஸ் நிற்கவே இல்லாது. நிறைய சுத்து ஐயோ. இங்கே எலக்ட்ரிக் ஆட்டோ அதை தான் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக ஹெல்மெட் கடை, ஃபுல்லாக ஹெல்மெட். வீடுகள் இந்த பெரிய டெல்லியிலே இப்படியும் வீடுகள் இருக்கு. போகணுமா? அவ்வளோ புது மாடல் பைக்கு நிற்கிது. ஓமோ என்ன வடிவாக இருக்குது கடவுளே. 390 டூரர் 125 200 RC. வா 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 அவ்வளோ மாடல் பல்சராக நிற்கிது. அவ்வளோ மாடல் பல்சராக நிற்கிது. ஓ மை காட், சும்மா வேறு லெவல். சரி ஆட்டோ அது இதன் எல்லாமே நிற்கிது. இதுதான் இங்கே பைக் மார்க்கெட். தெருவா பைக் சம்மந்த நடப்பாடு இருக்குது. எங்கே வாங்கினியா குப்பையாக இருக்குல்ல சாமானம். இன்றைக்கும் வந்து வாங்குவோம்ண்டு பார்ப்போம். ஃபுல்லாக பைக் சாமான். ஸ்டாண்டெல்லாம் நார்மலாக இருக்குங்க. காவலி எழுது எல்லாமே. இதுதான் வந்து ஜாஃபர் மார்க்கெட், நைட் மார்க்கெட். வேறு லெவல் இருக்குது கடையிலெல்லாம். நேற்று வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தது. இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய கண்ணாடி ஐட்டங்கள் அதுன்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஷூ ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. பேக்குகள். டெல்லி வந்தால் இந்த கடைக்கு வரலாம். ஜாஃபர் மார்க்கெட்னு சொல்லி நல்ல கொஞ்சம் பிராண்டான நல்ல ஐட்டங்கள் இந்த ரோட்டில் இருக்குது. பேக் ஐட்டங்கள் அதுன்னு சொல்லி. இது ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டுருக்குறோம். பட் இதை விட நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. பயணம் ஒரு தொடர் கதை. பயணம் முடிஞ்சிட்டு ஒரு கிழமை சுற்றியாச்சு டெல்லியை. இப்போ நாட்டுக்கு திரும்பிட்டோம். ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. கொஞ்சம் ரஷ்ஷான டைமில் வலிக்கிட்டாச்சு. பயந்து போயிட்டுருக்குறோம். செய்தி வாசித்து முடிஞ்சு. நன்றி வணக்கம். இப்போது நாங்கள் வந்து எங்கேன்னு சொன்னால் பயணம் முடிஞ்சு 1 வீக் ஆகுது. வந்து 1 வீக் ஆகுது. பயணம் முடிஞ்சு இப்போ வீட்டை போய் கண்டுக்கிறோம். ஒரு போல் கொண்டு போகுது. இப்போ அப்படியே வீட்டை போயிட்டு இல்லை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டை போயிடுவேன். 2 hours ஃப்ளைட். அப்படி சென்னை போயிட்டு சென்னையில் ஒரு 4 hours அப்படியே எப்படி கிட்டுருவோம். ஓகே, நன்றி வணக்கம்.
டெல்லி ஏர்போர்ட், காந்தி ஏதோ ஏர்போர்ட் உண்டு. செக்இன் பண்ணி எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. நீ எப்போ இங்கே வர போகிறேன்னே தெரியல. பட் முறை வந்தால் பார்ப்போம். ஆனால் சில இடங்கள் டெல்லியில் நல்லா இருக்குது, சில இடங்கள் வேர்ஸ்ட் பிளேஸ். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு இந்த இடம் ஸ்ரீலங்காவில் வந்து 1000 மடங்கு பெற்று ஸ்ரீலங்கா. இந்த மீஸை இக்னோர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் வலிக்கிட்டோம். இப்போ செக்இன் எல்லாம் முடிஞ்சு கேட்டுக்கு போய்ட்டு ஏறுறதா மிச்சம். இன்னும் 40 நிமிஷம் ஃப்ளைட். நல்ல பிரம்மாண்டமான ஏர்போர்ட் தான். ஸோ இங்கே இதில் ட்ரெடிஷ்னல் வச்சுருக்கு. இந்த யானையெல்லாம் விட்டுருக்கு, ஸ்கெச்சஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இதில் புட்டிஸ்டா ஏதோ சம்திங் வச்சுருக்குது. ஓகே, இப்படியும் நாங்கள் வந்து வெளிக்கிடுறோம். எங்கேயாவது போனால் பார்ப்போம். அடுத்து போடுறேன் இப்படி. கொஞ்சம் வயல் இருக்குது, அதை விட வந்து கொஞ்சம் இது இருக்குன்னா சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே வந்து பார்த்தா அப்புறம் வயல் வருது, அப்புறம் கிராமம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வயலுடைய தான் இருக்குது. வயலாக இல்லாட்டிக்கு வந்து இங்கே வந்து கோதுமைன்ற ஒரு விஷயம் செய்கிறாங்களாம். அப்போ நான் நினைக்கிறேன் கோதுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தோட்டம், தோட்டம், அப்புறம் அங்கே சின்ன கிராமம், தோட்டம், சின்ன கிராமம். ஃப்ளைட்டில் வந்து பன்னீர் டிக்கா சாண்ட்விச் தந்துக்கிறாங்க. அது கிளியர் இல்லை.